ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஏப்ரலில் பகல்காம் அருகே பைசரன் பள்ளத்தாக்கில் இயங்கும் ரெசார்ட்டில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் 2 வெளிநாட்டவர்கள் உட்பட 28 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானிலிருந்து நுழைந்த தீவிரவாதிகள் இதை நிகழ்த்தியதாக தகவல் வெளியாகியது. இதனையடுத்து இந்திய ராணுவம் பாகிஸ்தான் எல்லைக்குள் புகுந்து 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் மற்றும் முகாம்களை அழித்து பதிலடி கொடுத்தது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் சூழ்நிலை உருவாகியுள்ளது. தேசிய பாதுகாப்பு மீதான அபாயம் அதிகரித்துள்ளதால் மத்திய அரசு அனைத்து மாநிலங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்த உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் அதன் ஒரு பகுதியாக மே 9 இரவு முதல் கோவை மாநகரத்தில் போலீசார் விடிய விடிய வாகன சோதனையில் ஈடுபட்டனர். மாநகர காவல் கமிஷனர் சரவணசுந்தர் உத்தரவின் பேரில் துணை கமிஷனர்கள் தேவநாதன், உதயகுமார் மற்றும் அனைத்து உதவி கமிஷனர்கள், ஆய்வாளர்கள் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டனர். சந்தேகத்திற்கிடமான வாகனங்கள் மற்றும் நபர்கள் மீது தீவிர சோதனை நடைபெற்றது. சிலரிடமிருந்து விரல் ரேகைகள் சேகரிக்கப்பட்டன. கோவை, வடகோவை, போத்தனூர் ரயில் நிலையங்கள், காந்திபுரம், உக்கடம், சிங்காநல்லூர் பஸ் நிலையங்கள் மற்றும் முக்கிய பகுதிகளில் போலீசார் பலத்த கண்காணிப்பு செய்தனர். மேலும் அவர்களது காவல் ஸ்டேஷன்களுக்கு உட்பட்ட ஹோட்டல், விடுதி, லாட்ஜ்களில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. இதனால் கோவையில் கடந்த இரவு முழுவதும் பரபரப்பு சூழ்நிலை நிலவியது.